பீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். இதுவரையும் என்ஐஏ உள்நாட்டு தீவிரவாதிகளை கைது பண்ணி பார்த்துருப்போம். அவங்க ஒரு சூழ்ச்சியை முறியடிச்சதா பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறது என்ன, டெரர் குரூப் பிளான்ட் இந்தியா ஹிட்ஸ். என்ஐஏ ஒரு அமெரிக்கனையும் 6 உக்ரைனியனையும் கஸ்டடி எடுத்திருக்காங்க. என்ன இந்த நியூஸ், இதோட பின்னணி என்ன? ரஷ்ய மொழி படித்து கொண்டிருக்கும் மாணவராக நல்ல ஒரு பதில் சொல்லுங்க. சோவியத் யூனியன்ல ஒரு பழமொழி, அந்த காலத்து சோவியத், இப்ப ரஷ்யா தானே, சோவியத் சொல்லுவாங்க, ஒரே ஒரு உக்ரைனியன் இருந்தால் அவன் போராளி, 2 பேர் இருந்தாங்கன்னா பெரிய போராளி குழு. அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியுமோ எதிர்பார்க்காதவங்க தான். இப்ப போராட வரைக்கும் அமெரிக்காக்காரங்க ஒருத்தர் சேர்த்துட்டீங்க. சரி, 26/11 அட்டாக் இருக்குல்ல, அதோட சீஃப் கான்ஸ்பிரேட்டர் யாரு? டேவிட் கோல்மன் ஹெட்லி. டேவிட் கோல்மன் ஹெட்லி எந்த நாட்டோடைய பிரஜை? யுஎஸ் தான். பாகிஸ்தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க, பாகிஸ்தானி அமெரிக்கன் இல்லையா? அவர் அங்கேருந்து அனுப்பப்பட்டவர். அதாவது நீங்க வேணுன்றப்ப பாகிஸ்தானின்னு சொல்லுவீங்க, வேணுன்றப்ப அமெரிக்கன் சொல்லுவீங்க. சோ 26/11 பாதிக்கப்பட்ட நாடு இந்தியா. மன்மோகன் சிங் அவர்கள் ஒபாமாவிடம் சென்று கேட்டது என்னன்னா, அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது எப்படி இருக்குன்னா, ஐ படத்துல விக்ரம் யார் தாக்குதல் பண்ணாங்க, விக்ரம் போயிட்டு கேட்பாரு, டாக்டர் என்ன காப்பாரு, அந்த மாதிரிதான். இந்த நாட்டோடைய குடிமகன் இன்னைக்கு டேவிட் கோல்மன் ஹெட்லி அமெரிக்காவின் ஜெயிலில் இருக்கிறார். அவர் என்ன வாழ்க்கை வரான்னு நமக்கு தெரியாது. அவர் இன்னும் நம்ம நாடு கடத்த முடியல. ராணாவை மாத்திரம் தான் சரியா? சோ அமெரிக்காவுக்கும் நமக்கும் நல்ல உறவுகள் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நிறைய பேசிக்கலாம். ஆனா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது உக்ரைன் செய்யும் அப்படின்றது நாம 2 பேருமே பேசுனதுக்கு முன்னாடி, நம்ம 2 பேர் 2023 நினைக்கிறேன், அப்போ இந்த சோரோஸ் வரும்போது நான் சொன்னேன், உக்ரைன் பிரச்சனை இங்க எதிரொலிக்கும் அப்படின்னு. அதுதான் இப்ப நடக்குது. இப்ப ஒண்ணு வெளில வரும், அவ்வளவுதான். உக்ரைன் இன்னும் இதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, இல்ல நம்ம உக்ரைனுக்கு எதிராவே இல்லையா, அந்த போரை நிப்பாட்டணும் தான் நம்ம கவர்மெண்டோட ஸ்டாண்டாவே இருக்கு. 2 பேரும் பீஸ் டாக் பண்ணலாம். நாங்க ஏன்னா முதல்ல மோடி அவர்கள் சொன்னது என்னன்னா, இது போருக்கான காலமே இல்லைன்னு அவங்க போராடுங்க. நீங்க சொல்லுவீங்க, நீங்க என்னன்னா சொல்லுவீங்க, அதை நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க பாகிஸ்தானோட இருக்காங்கல்ல, அமெரிக்கா பாகிஸ்தானோட இருக்குல்ல, அவ்வளவுதான். அமெரிக்கா பங்களாதேஷோட இருக்கு இல்லையா? இருக்கு. அப்புறம் அங்கதானே பப்பட் கவர்மெண்ட் தனியா கிறிஸ்துவதற்கு, அதாவது இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று தனியா பிரிச்சு கொடுத்துட்டீங்க. எப்ப? 47. அது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துட்டீங்க. ஆனா கிறிஸ்துவர்களுக்கு நாடு கொடுக்கல நீங்க. அப்ப நாங்க அதை கிரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு, யார வச்சு? அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள். ஓ, நாங்க அந்த சமயத்துல நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம். பெரிய ஒரு சதி பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய கிழக்குல பிஸியா இருக்கீங்க, நாங்க வடகிழக்கு இந்தியாவில் பிஸியா இருக்கோம், அவ்வளவுதான். இது காலகாலமா மணிப்பூர் இஷ்யூ ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். இது இந்தியா முன்னாடியே அந்த ட்ரோன் தாக்குதல் ஒரு தடவை நடந்தது. நான் சொல்றது ஒரு 2024 ஸ்டார்டிங்ல நடந்தது, நடுவுல நடந்தது. அப்ப நம்ம 2 பேர் பேசணுமா இல்ல யாரோட பேசுறது? ஆனா கண்டிப்பா நான் சொன்னது, இதுக்கு ட்ரோன் சப்ளை, இந்தியாவில ட்ரோன் தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லி நான் பேசுறது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ இந்தியாவில ட்ரோன் தாக்குதல் நடத்துற அளவுக்கு யார் இருக்கா, குழு எங்க இருக்கு? இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்திருக்கோம். ஆனா ட்ரோன் வைத்து ராணுவ முகாம்கள் மீதோ போலீஸ் ஸ்டேஷன் மீதோ தாக்குதல் முதல் தடவை பார்க்கிறோம். இது பார்த்தா வேற மாதிரி மாடஸ் ஆப்பராண்டியா இருக்குன்றது நம்ம அப்போதுல சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நிக்கிறோமா இல்லையா? நீங்க யாரோட நண்பன் நினைக்கலாங்க. இல்ல ஆனா இந்தியா இருக்கும் இல்ல, கஸ்டமர்ஸ் முடியுறதுனால இல்ல இங்க பார்த்தா இன்னும் அதிர்ச்சி, அந்த உக்ரைன் பீப்புள் இவங்க ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு போராட்டம் வேற பண்றாங்க. நாங்க எதுவுமே கிடையாது, நாங்க அப்பாவின்னு சொல்லுவாங்க. இதே கோல்மன் ஹெட்லியே அப்பாவின்னு தான் சொன்னாங்க முதல்ல, ராணாவிலையும் அப்பாவின்னு தான் சொன்னாங்க. இந்தியா மீது மடைமாற்றம், இந்தியா அந்த நஜார், அந்த கனடால நிஜார் அவனோட கேஸ்ல நம்மள கோத்து உள்ள. சோ அப்போ தூதர் மீது பழி சுமத்தப்பட்டதா இல்ல, தூதர் மீது பழி சுமத்தா தூதர் பண்றதெல்லாம் நீ பார்த்து தானே இருக்கு. அப்போ உங்க ஊர்ல எல்லாம் எல்லா நாட்டு தூதருக்கும் வேவு பார்க்கப்படுகிறார்கள் எண்ணம் தானே வருது. நீ உன்னால ப்ரூவ் பண்ண முடியல, அதுக்குள்ள நான் உள்ள போல. ஆனா நீ ஒரு தூதர் மீது ஒரு பழி சுமத்துகிறாய் என்றால், தூதர் மீது பழி சுமத்துற அளவுக்கு நீ தூதரை வேவு பார்த்திருக்கிற. எல்லா நாட்டுக்கும் தூதரை வேவு பார்க்க கூடாது. யூ ஆர் பிரீச்சிங் another
இன்டர்நேஷனல் லா. அதனால இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். செயின்ட் மார்டின் ஐலாண்டு பாத்துக்குங்க, பர்மாவோட கோகோ ஐலாண்டு நம்ம ஜவஹர்லால் நேருடைய கொடை அந்த பக்கம் பர்மாவில் வழியாக தானே உள்ள. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நியூஸ்ல வந்து ஆல்சோ எக்யூப்டு மியான்மர் ரிபல்ஸ், அதான் சொல்றேன். இவங்க வந்து அந்த மியான்மரோட விஷயங்கள்லாம் முதல்ல செலவு பண்ணணும், இல்ல அப்புறமா செலவு பண்ணணும், அவ்வளவுதான். சோ அப்ப அங்க நடக்கிற அந்த மணிப்பூர் இஷ்யூல இருந்து எல்லாருக்கும் இந்த நார்த் ஈஸ்ட்ல ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோங்க, இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவும் பார்த்து கொண்டுதான் இருக்கு, பெருசா எஸ்கலேட் ஆல. இந்திய அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணல, மோடி கவர்மெண்ட் இருக்கு, என்னென்ன ஆக்ஷன் இருக்குமோ எடுக்கணும். ஆனா இதுக்கு யாருமே வாய் திறக்கல. அவங்க ஸ்போக் பர்சன் யாருமே ஒரு வெளிநாட்டு ஆட்களை நம்ம கைது பண்ணிருக்கோம். எப்படி வாய் திறப்பாங்க? இதுல இப்ப டிசோன் பண்ணுவாங்க அவங்க, எங்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஒசாமா பின் லாடன் யாருந்த நாட்டோடைய பிரஜைன்னு பாருங்க. பாகிஸ்தானோட பிரஜை தானே? இல்ல சவுதி அரேபியாவோட பிரஜை. அப்புறம் சவுதி அரேபியா இவர் என்னுடைய பிரஜையே இல்லைன்னு சொல்லிச்சு. ஆப்கானிஸ்தான் போரின் பொழுது சோவியத் யூனியனுக்கு எதிராக நிற்கும் பொழுது ஒசாமா பின் லாடன் தேவைப்பட்டார். அவரை பற்றி பக்கமாக ஆர்டிகல் எழுதப்பட்டது. அப்ப அவர் நல்லவர். அதே குவைத்துல போர் நடக்கும் போது நானே போய் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது இவன் பெரிய ஆளாயிடுவான் வானான்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஆர்மி நேரம் உள்ளவங்க ஒசாமா பின் லாடன் அனாதையாக விடப்பட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாத்தையும் செஞ்சாரு. பணத்தை கடை மாறுல விட்டுதுன்னு சொல்லி ஒரு வழியா முடிச்சு விட்டாச்சு வச்சுங்க. சோ முதல்ல நல்லவன் கெட்டவன். இனி இருக்கிற சிரியாவோட அதிபர் முதல்ல கெட்டவன், இப்ப நல்லவன், அவ்வளவுதான். சோ எப்ப வேணுமோ அப்போ சிட்டிசன் ஆயிடுவான், எப்ப வேணாமோ அவன் சிட்டிசன் கிடையாது, கைட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். நீங்க ரொம்ப எல்லாம் எடுத்துக்காதீங்க. இவங்க முதல்ல இப்ப எங்களுடைய நாட்டுல சொல்றாங்கல்ல, கொஞ்சம் எவிடன்ஸ் எடுத்து கொடுத்த உடனே இவன் என் நாடு பிரஜையே கிடையாது, இவன் முன்னாடியே போய் காட்டு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நாடுகள் தான். இல்ல இது எவ்வளவு டேஞ்சர். வேர்ல்டு வார் 2 இருக்குல்ல, இதெல்லாம் வேர்ல்டு வார் 2 இருக்குல்ல, எதுக்காக நடத்தப்படுது? ஹிட்லருக்கு எதிராக, நான் சொல்றது ஜப்பானுக்கு எதிராக ஹிட்லரும் முசோலினியும் முக்கியமா நாஜிக்கு எதிராக நடத்தப்பட்டது. ஐநா பொது சபையில 2019 2021 நவம்பர் மாசம் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. நாஜி ஐடியாலஜி இருக்கக்கூடாது உலகத்துல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா தான் சொல்றேன். நாஜி ஐடியாலஜி உலகத்தில் இருக்கக்கூடாது. நாஜிக்கள் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அந்த மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க? இல்ல, நாஜி ஐடியாலஜி தப்பு. நாஜி ஐடியாலஜி இவ்வளவு பேர் கோடிக்கணக்கான பேர் செத்து போயிட்டான். நாஜி ஐடியாலஜின்னு ஒரு பயங்கரவாத ஒரு ஐடியாலஜி, அது இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. ஓகேவா? யார் கொண்டு வராங்க? ரஷ்யா கொண்டு வராங்க. ஏன்னா 2ஆம் உலக போரில் அதிகமாக மக்களை இழந்த நாடு வந்து ரஷ்யா. அவன் என்ன கொண்டு வரான்னா, இந்த மாதிரி நாஜி ஐடியாலஜி இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வரான். யாரெல்லாம் ஆதரவா வாக்களிச்சிருப்பாங்க, யார் எதிர்த்து வாக்களிச்சிருப்பாங்க சொல்லுங்க. அதெல்லாம் கண்டிப்பா யுஎஸ் எதிர்த்து அதாவது வாக்களிக்காமல் எதிர்த்து வாக்களித்தது யுஎஸ்ஆ. எஸ், யுக்ரைன் எதிர்த்து வாக்களித்தது. போய் செக் பண்ணி பாருங்க. நாஜிக்கு ஆதரவாக வாக்களித்தது இது உக்ரைனும் அமெரிக்காவும். அப்ப இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நாஜிக்களால் மிகவும் அதிகமாக மக்களை இழந்தது ரஷ்யா, அதுக்கு அடுத்தது ஜூஸ், இஸ்ரேல் தான். இவங்க கவர்மெண்ட் இருக்காங்க. சோ அதனால நீங்க சொல்ற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, நீங்க ரூல்ஸ் பேசுறீங்களா நிறைய, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பொருந்தாது. நான் சொல்றேன் பொருந்தாது. இல்ல, இதோட பின்னாடி பயங்கரமா இருக்குங்கிறீங்க விசாரிக்கிறப்ப. பின்னாடி பெருசா இவங்க மாத்திரம் கிடையாது, ஜஸ்ட் கெட்டிங் தி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் நான் சொல்றேன். இதெல்லாம் பெரிய விஷயம். இது வந்து ஒரு ஒரு மேல மாத்திரம் பார்க்கணும். இது உள்ள போனீங்கன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவு பேர் மூளை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க. இவன் வந்து இந்த பிபிசில ஒண்ணு எழுதுறாங்கல்ல, பிபிசில இங்க மட்டும் ஏன் 2K கிட்ஸோட போராட்டம் அந்த மாதிரி பிளான் ஏதாவது இருக்கோ? கண்டிப்பா அதான் சொல்றேன். நீங்க மணிப்பூர் இஷ்யூ அப்படிதாங்க இருக்கும். நான் சொல்றேன், மணிப்பூர் இஷ்யூ அப்படிதான் இருக்கும். நீங்க மணிப்பூர் எல்லாமே ட்ரை பண்றீங்கல்ல, அமெரிக்கா முழுக்க ட்ரைப் தாங்க இருந்தது. 1776 முன்னாடி வரைக்கும் எல்லாமே ட்ரைப் தான் இருந்தாங்க. இதே கருமத்தை தான் அங்க பண்ணாங்க. ஆப்பிரிக்கால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ருவாண்டான்னு ஒரு நாடு, அந்த நாட்டுல ஒரு பெரிய பிளட் மசாக்கர்னு சொல்லுவாங்க நடந்தது. 2 பேரும் ஒரே இனம் தான். நாகப்பதனியா கோத்து விட்டு வேடிக்கை பார்த்து போயிட்டாங்க.
லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப போப் ரீசெண்டா அப்பாலஜைஸ் பண்ணாரு. எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணாருன்னு பாருங்க. நம்மளுக்கு எப்ப கோவாக்காக பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு சாரி கேட்டா முடிச்சுல. மணிப்பூருக்கு ஒரு சாரி கேட்போம். கோவா கேட்கிறோமோ இல்லையோ, மணிப்பூர் கேட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் பரவாயில்ல, வெள்ளக்காரனே வந்து சாரி கேட்டான், அவ்வளவு பெரிய ஆளு சாரி கேட்டான்ல, நம்மளும் ஈதி லிஸ்ட் போயிருவோம், அவ்வளவுதான். ஆனா இது எல்லாமே முன்னாடியே நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் தான். இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இந்த 5 பேரு, இந்த 6 பேர் பிளஸ் 1 இருக்கு இல்லையா, இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இவர்களுக்காக வாதாடுறதும் 4 பேர் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் கொண்டதுக்கே ஆதாரத்துக்கு ஆள் இருக்கும் போது இது ட்ரோன் தானே, வருவாங்க, கவலைப்படாது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயன்படுத்திக்கிற ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை.